Good evening, everyone. இந்த ஏப்ரல் பேட்ச் எல்லாம் வந்துட்டீங்களா உள்ள? இங்க வந்து மே பேட்ச் அண்ட் தென் ஜூன் இவங்க எல்லாம் வந்து அட்டன் பண்ணீங்கன்னா எந்த கொஸ்டினும் கேட்கக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு புரியாது. கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்கக்கூடாது, புரியலன்னு சொல்லக்கூடாது. அமைதியா கவனிங்க. திரும்ப உங்க பேட்ச் வரும்போது இது புரியும். மத்தவங்க எல்லாரும் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கொஸ்டின் கேட்கலாம். அதர்வைஸ் வந்து ஜூன் பேட்ச், மே பேட்ச் எந்த கொஸ்டினும் கேட்கக்கூடாது. புரியலனாலும் கவனமா கவனிங்க. நெக்ஸ்ட் எடுக்கும்போது கிளீனா புரியும். சரியா? ஜூன் பேட்ச் யாரா இருக்கீங்களா? சரி, இப்போ இன்னைக்கு டாபிக் வந்து ஆப்ஷன் கிரீக்ஸ். அதாவது ஒரு பிரீமியம் பிரைஸ் எவ்வளவு தூரம் மூவ்மெண்ட் கொடுத்தா ஒரு பிரீமியம் எடுத்தா எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணலாம், முன்கூட்டியே அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிரீமியம் பிரைஸ் வந்து ஒரு 50 பாயிண்ட் ஸ்பாட் 50 பாயிண்ட் ஏறிச்சுன்னா நீங்க எடுத்துக்கிற பிரீமியம் பிரைஸ் எவ்வளவு தூரம் ஏதுன்ட்டு முன்னாடியே நம்ம கணிக்கிறதுக்கு தான் ஆப்ஷன் கிரீக்ஸ். இந்த மாதிரி ஒரு 5 காலம்ஸ் வரும். இந்த 5 காலம்ஸும் எப்படி வந்து பிளே ஆகுது. இது இல்லைன்னா ஆப்ஷன் பையிங்கே கிடையாது. இதை பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன் பையிங். ஆப்ஷன் பையிங் பண்றவங்க ஒவ்வொருத்தரும் இதை வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்காம பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். என்னடா மார்க்கெட் நம்ம ஒன்று நினைச்சு இது ஒன்று நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பீங்க. இது தெரிஞ்சுட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா நான் சொன்னது எல்லாருக்கும்? சார் இப்பதான் வந்தாங்க சார், கொஞ்சம் இன்னொரு ரிப்பீட் பண்ணீங்கன்னா ஆகும். நீங்க எந்த பேட்ச் சார்? இது மே பேட்ச் தான் சார். மே பேட்சுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை சார். இது ஏப்ரல் பேட்சுக்கு செஷன். மே பேட்சுக்கு நான் இதெல்லாம் வரவே இல்லை. மேவும் ஜூனும் அமைதியா கவனிங்க. புரியலனாலும் கொஸ்டின் கேட்க கூடாது. உங்க பேட்ச் வரும்போது புரியும். சரியா? ஓகே ஓகே சார். மே பேட்ச் உங்களுக்கு அருண் கிளாஸ், அருண் சார் கிளாஸ் இருக்குல்ல, எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? இந்த கிளாஸை கட் பண்ணிட்டு அங்க போவீங்களா அப்புறம்? ஃபர்ஸ்ட் கிரீக்ஸ்னா என்னன்றத சொல்றேன், அதை வந்து எழுதிங்க. நம்பர் 1 டெல்டா, நம்பர் 2 காமா, நம்பர் 3 சாரி theta, number 4 vega, number 5 rho. இது 5 எழுதிங்க. Good evening. இப்போ இதோட ஃபார்முலா எழுதுறேன், சொல்றேன். ஃபார்முலாவும் எழுதிங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸ்கிரீன் எல்லாருக்கும் ஷோ ஆகுதுல? எஸ் சார்.
அப்படியா? மாம்பழம் சொல்லி வச்சு வீட்டுக்கு ஏன் வானவா அது எழுதிட்டீங்களா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டெல்டானா என்னன்றத சொல்லலாம். நிஃப்டி ட்ரேடிங் அட் இப்போ எவ்வளவு ட்ரேட் ஆயிருக்கா? 25,000 சம்திங், 25,000 ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இப்போ 25,000 இருந்து 25,050 மார்க்கெட் மேல ஏற போகுதுன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடுறோம். எவ்வளவு பாயிண்ட்? 50 பாயிண்ட் மேல ஏற போகுது. நீங்க இப்போ 25,000 என்ன மணி? ஆல்ரெடி அட்டன் பண்ண சொல்லுங்க. ட்ரேட் ஆகுது நம்ம என்ன சொல்லுவோம்? ஏடிஎம்ல ஒரு பிரீமியம் பிரைஸ் செலக்ட் பண்றீங்க. ஏடிஎம்மோட பிரீமியம் பிரைஸ் வந்து ஒரு 150 வச்சுப்போம். எக்ஸாம்பிள் தான் எல்லாமே. இப்ப ஏடிஎம்லயே நீங்க செலக்ட் பண்றீங்க 150 பிரீமியம் பிரைஸ். இதோட டெல்டா எப்படி பார்க்கணுன்றது நான் சொல்றேன்.
இதோட டெல்டா 0.5. ஓகேவா? இப்ப நீங்க கால் ஆப்ஷன் தானே எடுப்பீங்க. 50 பாயிண்ட் மேல ஏறுதுன்னா 25,000 25,015 போகுதுன்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிடுறீங்க. நீங்க கால் ஆப்ஷன் தானே எடுப்பீங்க. ஆமாங்க சார். அப்போ வந்து ஏடிஎம், அதை ஏடிஎம்ல எடுக்கிறீங்க 150 பிரீமியம் பிரைஸ், கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க. இப்போ என்ன பண்றீங்க, நீங்க எடுத்த பிரைஸ் ஸ்பாட் வந்து 25,050 போயிடுச்சு. உங்க பிரைஸ் எவ்வளவு தூரம் ஏறும்னு நினைக்கிறீங்க? இதே 50 பாயிண்ட் கொடுப்பானா, இல்ல 40 பாயிண்ட் கொடுப்பானா, இல்ல 30 பாயிண்ட் கொடுப்பானா, இல்ல 60 பாயிண்ட் கொடுப்பானா? 25 பாயிண்ட் கம்மியா தான் கொடுப்பாங்க சார். 50% கொடுப்பானா? எதனால 50%? டெல்டா 0.5 இல்லையா சார்? ஆமா, இது எப்படி கால்குலேஷன் பண்ணணும் தெரியுமா? ஒண்ணும் இல்ல, இப்ப இங்க இருந்து 50 பாயிண்ட் ஏறி இருக்கால, அப்போ 0.5 இன்ட்டு 50 பண்ணா 25. அப்போ இந்த 25 பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ நீங்க பை பண்ண பிரைஸ் 150, 150 பிளஸ் 25 175. இது அட் த மணி எடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெல்டா இந்த மாதிரி இருந்தது. டெல்டா எப்படி பார்க்கணும் எல்லாருக்கும் தெரியுமா? இப்ப எல்லாருக்கும் தெரியும். யாருக்கும் தெரியாம இல்ல. டெல்டா எப்படி போய் பார்க்கணும் தெரியுமா? சார் சொல்லி கொடுங்க சார். தெரியாது சார். தெரியாதுன்னா பாருங்க, ஏதோ கேள்வி கேட்கறது யோசிக்க தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க. அப்பதான் நான் போய் உங்களுக்கு காட்ட முடியும். சரியா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? அதாவது நீங்க வாங்கியிருக்க பிரீமியம் பிரைஸ் 50 பாயிண்ட் ஏறிச்சுன்னா டெல்டாவை கால்குலேஷன் பண்ணீங்கன்னா எவ்வளவு பாயிண்ட் கொடுக்குதோ அவ்வளவு பாயிண்ட் தான் ஏறும். அதுக்கு மேல ஏற மாட்டோம். அதுவும் நான் சொல்றது நல்லா கவனிங்க. இப்போ நீங்க 915 பை பண்றீங்க. மார்க்கெட்டு எங்கேயுமே நிக்காம ஏறிட்டான். ஓகேவா? சீக்கிரமா ஏறிட்டான். இங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துல ஏறிட்டானா இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா என்ன ஆகுன்றதை நான் அப்புறம் சொல்றேன். சார் இந்த டெல்டா எப்படி கால்குலேட் பண்றது சார்? டெல்டா எப்படி கால்குலேட் பண்ணா டெல்டா எப்படி பார்க்கணுமா? எப்படி பார்க்கணும் சொல்றேன். சரி, இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது புரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் டெல்டா எப்படி பார்க்கணும். ஹலோ சார், இது 50 என்றது என்னது லாட் சைஸா? என்னம்மா 50 15 போட்டுட்டீங்களா நீங்க? இதா டிஃபரன்ஸ் அது? பாயிண்ட் வா 25,000 வந்து ஏறால அதுதான் போட்டோம். சரியா? மத்த எல்லாருக்கும் புரியுதா? புரியுது சார். சொல்லுங்க. சார் ரெகுலரா டெல்டா வந்து 0.5ல தான் இருக்குமா சார்? ஸ்டாண்டர்டான இல்ல வேல்யூ வேற எல்லாமே இப்ப பிரீமியம் பிரைஸ் எக்ஸாம்பிள் தான். எல்லாமே எக்ஸாம்பிள் தான். ஆனா இவ்வளவு தூரம் ஏறினா இப்படி இருந்தா இப்படி கொடுக்கணும்னு சொல்றேன். டெல்டா மாறலாம். இங்க இந்த 0.5 எப்படி எடுத்தீங்க சார்? நான் காட்டுறேன் சார். காட்டுறேன். இது வரைக்கும் புரிஞ்சதுன்னா சொல்லுங்க. அந்த டெல்டா எப்படின்றத நான் காட்டுறேன். சார் புரிஞ்சுது சார். சரி. புரியுது. இப்ப பாருங்க, கூகுள்ல போயிட்டேன். இதுல போயிட்டு சென்சிபிள் SENSIBUL நோட் பண்ணீங்க. தெரியாதவங்க தெரிஞ்சவங்க பாருங்க. சென்சிபிள் இதை டைப் பண்ணீங்கன்னா உள்ள போயிடும். இது உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி இந்தியா லார்ஜஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வரும். இது உள்ள போயிட்டீங்கன்னா இங்க லாகின் இருக்கும். இப்போ ஆல்ரெடி இந்த மாதிரி இந்த அக்கௌண்ட்லாம் இருந்தீங்கன்னா உள்ள ஃப்ரீயா உங்களுக்கு லாகின் ஆகும். இதுல எதனா ஒரு அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்க வந்து உங்க மெயில் ஐடி போட்டு உள்ள போற மாதிரி. சரியா? நான் உள்ள போறேன். நான் பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போறேன். இதுல போகுது. இதுல போகுது. சரி, இப்ப இந்த மாதிரி வந்துடும்.
இதுல வந்து ட்ரேட் அனலைசிஸ்னு இருக்கும். நம்ம அனலைசிஸ் உள்ள போகணும். சரியா? போயிட்டு இங்க ஆப்ஷன் செயின் ஒண்ணு வரும். நோட் பண்றீங்களா? இந்த ஆப்ஷன் செயின் உள்ள போயிடணும். போயிட்டீங்கன்னா இங்க பாருங்க, இங்க வந்து எல்டிபினா லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ், இது கிரீக்ஸ், இது ஆல் காலம்னா இது ரெண்டும் சேர்த்து எல்லா காலமும் வந்துடும். நீங்க வந்து இதுல போய் கிரீக்ஸ் டச் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல இதெல்லாம் பார்க்காதீங்க, நான் சொல்றது மட்டும் பாருங்க. இதுதான் டெல்டா. ஒரு ஸ்ட்ரைக் பேஸுக்கும் டெல்டா இங்க காட்டிடும். ஓகேவா? நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் எழுதினது. இது வந்து அப்படியே பாத்துங்க. தெரியுதா? இதெல்லாம் டெல்டா. ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிரைஸுக்கும் டெல்டா இருந்துட்டே இருக்கும். ஓகேவா? பாத்துட்டீங்களா? டெல்டா எப்படி பார்க்கணும் தெரியுதா? நம்ம அங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நம்ம வந்து அங்க சர்ச் வந்து கொடுத்தாதான் என்ன வேல்யூன்றது வரும்ல சார்? இப்படி பார்த்தா போதும். சர்ச் இப்போ 24,250 இப்போ எவ்வளவு ட்ரேட் ஆயிருக்கா? 25,000 25,000 பார்க்கலாம். 25,000 இதோட டெல்டா வந்து 0.53. அப்ப 50 பாயிண்ட் ஏறினா எவ்வளவுன்றதை நம்ம இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். சரியா? வேற எதுவும் பார்க்காதீங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நம்ம பொண்ணுன்னா சொல்லும் போது பாருங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதா? இன்னும் டெல்டாலே இன்னும் 2-3 விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. புரிஞ்சுதுன்னா ஓகேன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் போறோம். சார் புட் சைடுல டெல்டா வந்து ரைட் சைடுல இருக்குல்ல, அதுதானே சார்? ஆமா, ரைட் சைடுல இருக்கு டெல்டா. காட்டுறேன். இந்த சைடுல இருக்குது, புட் சைடுல இருக்கு. ஓகே ஓகே. அந்த சைடுல இருக்குது, கால் சைடு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். கால் முதலே சொல்லிருக்கணும். இப்போ வந்து கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா நோட் பண்ணீங்க. கால் ஆப்ஷன் ஜீரோ டு 1 வரைக்கும் இருக்கும். 0ல இருந்து 1 வரைக்கும் எது வேணா இருக்கலாம். பிரீமியம் பிரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். எது டெல்டா. இது புட் ஆப்ஷன். டெல்டாவா சார் அது? 0 to 1ன்றது 0 to 1ல டெல்டா எவ்வளவு வேணா இருக்கலாம். இதுல இருந்து இது வரைக்கும் எது வேணா. 0னா ஒண்ணுமே இருக்காது. இதுல இருந்து 1 வரைக்கும், அதுக்கு மேல 1க்கு மேல போகாது. 1 வரைக்கும் எது வேணா இருக்கலாம். அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு 0 to -1 வரைக்கும் இருக்கும். புட் ஆப்ஷன்ல எல்லாமே மைனஸ்ல தான் காட்டும். ஓகேவா? எது காட்டினாலும் மைனஸ் காட்டி தான் காட்டும். இது பிளஸ்ல காட்டும். ஓகே, நோட் பண்ணீங்க. அது 0 to 1ன்றது என்ன வேல்யூ சார்? அதாவது 0ல இருந்து இப்போ வந்து 0.5 இல்ல 0.3 0.2 அதுல இருந்து 1 வரைக்கும் எவ்வளவு வேணா இருக்கலாம். அதே மாதிரி இதுல இருந்து 0ல இருந்து -1 0.-5 0.-6 அப்படின்றது உங்களுக்கு காட்டும். 0னா ஒரு பிரீமியம் பிரைஸ் 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது தீட்டா கால்குலேஷன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். தீட்டா எடுக்கும்போது உங்களுக்கு புரியும். மத்த எல்லாருக்கும் புரியுதா? ஓகே சார். நெக்ஸ்ட் 0.5 னா 50%, 0.1 அந்த மாதிரி அதெல்லாம் எவ்வளவு சார்? ஒண்ணுன்னா சொல்றேன். சார் ஃபர்ஸ்ட் வந்தா நம்ம வந்து அடுத்த மணில எடுத்து இந்த மணில சொல்றேன். இப்போ நிஃப்டி ட்ரேடிங் அட் 25,000. இப்ப 25,000ல இருந்து 25,050 போகுது. இதுக்கு இந்த மணி இருக்குன்னா எவ்வளவு அடிப்பீங்க? இது ட்ரேடிங் அட், இது அடுத்த மணி. இப்ப இதுக்கு கால் ஆப்ஷனுக்கு இந்த மணி சொல்லுங்க பாப்போம். 24,900. 24,950. வெரி குட் சார். 24,950 இந்த மணி. இப்போ இது ஐடிஎம். இப்போ இதுல நீங்க ஒரு பிரீமியம் பிரைஸ் செலக்ட் பண்றீங்க. இதுல ஒரு பிரீமியம் பிரைஸ், டிபினா பிரீமியம் பிரைஸ். இப்போ ஒரு 180 இருக்கு. இப்போ இதோட டெல்டா வந்து
ഞങ്ങളുടെ ഇത്രയും വല്ലവനായ പല കാന്തകാരങ്ങളുടെ ശക്തിയോട് ഞങ്ങൾ ചെയ്യുന്നത് 0.78 வச்சு நான் எல்லாமே எக்ஸாம்பிள் தான் மாறி இருக்கும். ஆனா அதை விட இது அதிகமா இருக்கும். அடுத்த மணியோட டெல்டா இந்த மணில அதிகமா இருக்கும், இந்த மணியோட டீப் இந்த மணில அதிகமா இருக்கும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. இப்ப 50 பாயிண்ட் ஏறுது. 50 இன்ட்டு 0.8 எவ்வளவு வருது? கால்குலேஷன் பண்ணி சொல்லுங்க. 840 40 சார். 40. அப்போ உங்களுக்கு இந்த மணில எடுக்கிறீங்க, 50 பாயிண்ட் ஏறினா உங்களுக்கு 40 பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, நான் எதுவுமே இப்போ வந்து தீட்டாலாம் கால்குலேஷன் பண்ணல. மார்க்கெட் வந்து 9:15ல ஓப்பன் ஆகுது. ஒரு 10 மினிட்ஸ்லயோ ஒரு 30 மினிட்ஸ்லயோ மேக்ஸிமம் அதுக்குள்ள மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சுன்னா இந்த பாயிண்ட் கிடைக்கும். அதர்வைஸ் போலனா என்னன்றதை நான் சொல்றேன். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ 180 பிளஸ் ஒரு 40 220 கிடைக்கும். ஓகே, எழுதிங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதுல நான் சொன்னது? சார் இது டைமிங்கா சார்? டைமிங் இருக்கா சார்? என்னம்மா? டைம் சைடுல போட்டிருக்கீங்களா சார்? அது டைம் வந்து 9:15 காலையில மட்டும் தான் இது ஒர்க் ஆகுமா? இல்ல எல்லா டைமும் ஒர்க் ஆகும். 9:15ல இருந்து ஒரு 30 மினிட்ஸோ ஒரு 20 மினிட்ஸோ அந்த மூவ்மெண்ட்ல போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த 40 பாயிண்ட் ஃபுல்லாவே கிடைச்சிரும். அதர்வைஸ் வந்து லேட்டா போச்சுன்னா என்னன்றது நான் தீட்டா எடுக்கும்போது எக்ஸ்பெக்ட் பண்றேன். இப்ப எடுத்துனா ரெண்டுமே கன்ஃபியூஷன் ஆகும். ஓகேவா? ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து டிபி இந்த மாதிரில பார்ப்போம். எழுதிட்டீங்களா எல்லாரும்? சார் புரிஞ்சு எழுதணும், புரியாம எழுதக்கூடாது. சரி, இப்ப நீங்க டிபி இந்த மாதிரி எடுக்கிறீங்க. நிஃப்டி ட்ரேடிங் 25,000. இப்போ இது டிபி இந்த மணி என்ன? 24,800. 24,900 டிபி இந்த மணி தானே. 950 இந்த மணி, 900 டிபி இந்த மணி. இது எக்ஸ்பைரி டேக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கலாம். 900 டிபி இந்த மணி தான். ஓகேவா? இப்போ ட்ரேட் இப்போ வந்து நம்ம வந்து வேகமா டு வேகமா உங்களுக்கு தெரியல எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லிட்டேன்ல இன்னைக்கு. அதாவது தேர்ஸ்டே ஃபர்ஸ்ட் தேர்ஸ்டே ஸ்டார்ட் ஆகி வீக்கோட 7th லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து எக்ஸ்பைரின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நாளாக நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெள்ளிக்கிழமை நீங்க எடுக்கிறீங்க ட்ரேட். ஓகேவா? போக போக மாறும். அது என்னன்றது நான் சொல்றேன். இப்போ வெள்ளிக்கிழமை எடுக்கிற மாதிரி தான் இது டீப் இந்த மணி தானே. இந்த மணி தானே டிபி இந்த மணி தானே. சார் இப்போ இதுல நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க. பிரீமியம் பிரைஸ் 200. ஓகே, புரிஞ்சுக்கணும். நான் எழுதும் போது புரிஞ்சுக்கங்க. பிரீமியம் பிரைஸ் 200. இப்போ இதோட டெல்டா
0.99 வச்சுக்கோம். இப்போ இதுல இருந்து 50 பாயிண்ட் ஏறி 25,000 50 ஓகே 50 பாயிண்ட் ஏறிச்சு. அப்போ 50 இன்ட்டு 0.99 எவ்வளோ? 49 ரூபா 50 அவ்வளவுதானே? கரெக்டா? அப்போ கரெக்டா இருந்து அப்போ இந்த பிரீமியம் பிக்ஸ நீங்க பை பண்றீங்க. டெல்டா இவ்வளவு இருக்கு, மார்க்கெட் 50 பாயிண்ட் ஏறினா உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சது? 49.50 காசு தான் மைனஸ். ஃபுல்லாவே உங்களுக்கு கிடைச்சது. 950ல இருந்து ஒரு 30 மினிட்ஸ்ல கடகன்னு ஸ்பீடா ஏறிட்டான். ஓகேவா? நான் இதுல ஏன் இப்படி நான் காட்டுறேன்னா, ஒருவேளை மார்க்கெட் சைடு வேஸ்ல போயிட்டு ஏறினா என்ன ஆகுன்றத சொல்றதுக்கு தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நோட் பண்ணிக்க. சார் ஒருவேளை -50 பாயிண்ட் அதெல்லாம் அதே அளவுக்கு தான் இறங்குமா சார்? எவ்வளவு இந்த மாதிரி? ஆமா, அதே அளவுக்கு இறங்கும். இது கூட தீட்டா வேலை செய்யும். தீட்டா வேலை செய்யும் போது நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே சார். டீப் இந்த மணில எடுத்தா நமக்கு அந்த அதே ரேட்டுக்கு நம்ம வாங்கின அந்த இதுக்கே வந்துருதுன்னு சொல்றீங்க இல்லையா? அபவுட் 49.9 இறங்கும் போதும் அதே மைனஸ் தான் சார் ஆகும். அதே மாதிரிதான் மைனஸ் ஆகும். இது கூட தீட்டா வேலை செய்யும். தீட்டா வேலை செய்யும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அது பெனிஃபிட் ஆகும். அது எப்படின்றது சொல்றேன். சார் இதுல இப்ப அட்டமணி வந்து 25,000, நம்ம வந்து இந்த 24,900 இந்த அந்த டீப் இந்த மணில நம்ம அந்த இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த 50 பாயிண்ட் ஏறும்னா நம்ம 24,915 வச்சுக்கணுமா சார்? அது என்னது புரியல? இல்ல சார், இப்போ அட்டமணி வந்து 25,000. இல்ல மேடம், இப்போ ட்ரேட் ஆகுறது 25,000 தான். சரிங்க சார். ட்ரேடு 25,000 தான் ஆயிருக்கு. இங்க தான் ஏற போகுது 50 பாயிண்ட். ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி கீழே மைனஸ்ல எடுக்கிறீங்க 100 பாயிண்ட். ஓகே சார். புரியுதுங்களா? இது இவ்வளவு ஏறிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே 49.50 கிடைச்சிடும். ஓகேவா? புரியுதா? புரியுது சார். இப்ப அவுட் ஆஃப் த மணி ஒண்ணு பார்ப்போம். இப்ப எல்லாமே நான் உங்களுக்கு பாசிட்டிவ் மட்டும் சொல்றேன். நீங்க எடுக்கிறீங்க, ஆப்போசிட்ல இறங்குச்சுன்னா என்னன்றத நம்ம தீட்டா கேல்குலேஷன் பண்ணும்போது சொன்னா உங்களுக்கு கிளீனா புரியும். இப்ப சொன்னா புரியாது. சரியா? நான் காமாவை கேல்குலேஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தீட்டாக்கு வரும்போது இது எக்ஸ்பிளைன் பண்ணா ஈஸியா புரியும். சார் அந்த டெல்டா வேல்யூ வந்துட்டு 1 and above போகாதா சார்? ஒண்ணுக்கு மேல போவோம் சார். ஓகே சார். நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். இன்னையோட நாளைக்கு எடுக்கிற கிளாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ். நாளைக்கு வந்து யாரும் மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. நாளைக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுக்க போறேன். கம்யூனிட்டியில ஆல்ரெடி அட்டன் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் கம்யூனிட்டியில போலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். கம்யூனிட்டியில போடலாமா? ஏன்னா ஆல்ரெடி எல்லாரும் அட்டன் பண்ணிட்டீங்க. திரும்ப போடணுமா கம்யூனிட்டியில? சார் ஏப்ரல் பேட்ச்க்கு ஓபன் இன்ட்ரெஸ்ட் வரல சார். ஹேமா மேடம் எடுத்தாங்க. அது வரும் சார். சார் உங்களுக்கு எடுக்குதான் கிளாஸ். அது கம்யூனிட்டியில ஆல்ரெடி உங்களுக்கு வேணுமான்னு நான் கேக்குறேன். வேற ஒண்ணும் இல்ல. சார் கம்யூனிட்டில போடுங்க சார். போடுங்க சார், நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம் சார். சரி சார் கம்யூனிட்டில போடுங்க. லாஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ண முடியல. சரிம்மா போறோம்.
அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்க்கு அப்புறம் இதுக்கப்புறம் வரப்போற செஷன் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் என்ட்ரி எக்ஸிட், அது இதெல்லாம் வந்து ஆப்ஷன்லயே உங்களுக்கு வரும். எல்லாமே ஆப்ஷன்லயே எப்படி என்ட்ரி எக்ஸிட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து எப்படி பண்ணுன்றத கிளீனா எடுப்போம். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ஈஸியா எடுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஹேமர் வருது, ஹேமர்ல நீங்க வந்து ஒரு டிராப் போட்டுறீங்க, அந்த இடத்துல இருந்து மேலதான் போவான்றதை எப்படி ப்ரெடிக்ட் பண்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பை பண்ணா இன்னும் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சரி, இதை எழுதிட்டீங்களா? எஸ் சார். மே பேட்ச் யாராவது இருந்தா அந்த கிளாஸை போய் அட்டன் பண்ணுங்க. இங்க வந்து உங்களுக்கு புரியாது, கட் பண்ணிட்டு அங்க போயிடுங்க. மே பேட்ச் மட்டும். இப்போ நிஃப்டி ட்ரேடிங் 25,000. இதுக்கு அவுட் ஆஃப் த மணி எடுக்கிறீங்க. எவ்வளவு எடுக்கிறீங்கன்னா 25,050. ஓகே, 25,050. மார்க்கெட் இங்கதான் போகுது. ஆனா இந்த பிரைஸ் இப்பவே நீங்க கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க. பிரீமியம் பிரைஸ் வந்து ஒரு 100. பிரீமியம் பிரைஸ் வந்து ஒரு 100 வச்சு. ஓகே, இதோட டெல்டா வந்து ஒரு 0.3. இப்ப எவ்வளவு கிடைக்கும் நம்மளுக்கு? 50 into 0.3 எவ்வளவு கிடைக்கும்? 15 பாயிண்ட். ஓகேவா? அப்போ மார்க்கெட் இங்கிருந்து 950ல இருந்து ஒரு 30க்குள்ள ஏறிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 15 பாயிண்ட் தான் கிடைக்கும். 50 பாயிண்ட் ஏறிச்சுன்னா. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 100 பிளஸ் 15 115. சேம் புட் ஆப்ஷனுக்கும் இதேதான். இந்த மணி அடுத்த மணி அவுட் ஆஃப் த மணி சேம் புட் ஆப்ஷனுக்கும் இதேதான். இந்த டெல்டா 0.3 இதுல அது மைனஸ் 0. எல்லாமே மைனஸ் மட்டும் வரும். மத்த எல்லா கேல்குலேஷனும் ஒண்ணுதான். சொல்லுங்க சொல்லுங்க கேளு. அப்ப வந்து நம்ம வந்து எடுத்தா நமக்கு வந்து அதுல வந்து பெனிஃபிட் கம்மியா இருக்கும். அப்ப இந்த மணில எடுக்கிறத அப்படியா சார்? என்ன சார், எனக்கு கொஞ்சம் லவுடா பேசுங்களேன். இல்ல சார், இப்ப நமக்கு வந்து அவுட் ஆஃப் த மணில எடுக்கிறப்ப 15 தான் கிடைக்குதுன்னு சொன்னா, அப்ப நம்ம அவுட் ஆஃப் த மணில எடுக்கிறத விட இந்த மணில ஃபோக்கஸ் பண்றதா பெஸ்டா இருக்கும். அப்படியா சார்? இந்த மணில ஃபோக்கஸ் பண்ணலாம், டீப் இந்த மணில ஃபோக்கஸ் பண்ணலாம். நான் சொல்றது இந்த மணில எடுத்து பெஸ்ட், டீப் இந்த மணில தரமா. ஆனா அடுத்த மணில எடுக்கக்கூடாது, அவுட் ஆஃப் த மணில எடுக்கக்கூடாது. இன்னும் அவனும் கான்செப்ட் உள்ளே வரல சார். இப்போ வந்து மேலே ஏறிச்சு உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்து தான் வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து எப்படி மைனஸ் ஆகுன்றது இன்னும் நான் உங்களுக்கு எடுக்கவே இல்லை. சரியா? அது எடுக்கும்போது இன்னும் கிளீனா புரியும். சரி, இப்ப டீப் இந்த மணி நம்ம கால் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். சரி, மார்க்கெட் சடனா இறங்கும் போது அப்ப அந்த எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்குதோ அந்த அளவுக்கு லாஸும் கொடுக்குமா சார்? லாஸும் கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். தப்பா எடுத்தீங்கன்னா லாஸும் கொடுக்கும். இதுல உங்களுக்கு வந்து தீட்டா கொஞ்சம் வந்து காப்பாற்றும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே சார். சார் இதுல ஏதோ அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு ஒன்று சொல்லுவாங்களா சார்? இது நம்ம கிளாஸ்ல இருக்குங்களா சார்? அது இன்ட்ரெஸ்டிங் வரும். ஐவியா இம்புல் வேலிடிட்டி, இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ சொல்றீங்க. இம்புல் வேலிடிட்டி எடுக்கிறேன் கிளாஸ் தனியா இருக்கு இல்லைங்களா சார்? இருக்கு எடுப்பேன். ஓகே சார். கொஞ்சம் ஸ்பீடா இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் சீக்கிரமா 8 மணிக்கு முடிக்கலாம். இல்லைன்னா திருப்பி இந்த டாபிக் திருப்பி நாளைக்கு வர கவர் ஆகும். முடிஞ்சது சார். சரி, இப்போ வந்து நான் வந்து
டெல்டாக்கு அப்புறம் காமா எடுக்கிறேன். காமா எடுத்துட்டு தீட்டாவை எடுக்கும்போது இந்த ஏற்றம் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து காமா போகலாம். நெக்ஸ்ட் டெல்டா உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, ஒரு ப்ரீமியம் பிரைஸ் இவ்வளவு தூரம் ஏறினா டெல்டாவை கேல்குலேஷன் இவ்வளவு தூரம் தான் ஏறுன்றது உங்களுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது இப்போ வந்து காமா நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ நிஃப்டி ட்ரேடிங் அட் அதே 25,000, அதே 25,050. இப்போ நீங்க ஏடிஎம்ல எடுக்கிறீங்க. பிரீமியம் பிரைஸ் வந்து ஒரு 150. இதோட டெல்டா 0.5. இதோட காமா எப்படி பார்க்கணுன்றத சொல்றோம். காமா 0.0.2 இப்படிதான் இருக்கும். இதுக்கு மேல என்ன பாயிண்ட் வேணா இருக்கலாம். இது எப்படி பார்க்கணும்னு நான் சொல்றேன். சரி, ஒண்ணும் இல்லை. இப்போ நீங்க ஒரு பிரீமியம் பிரைஸ பை பண்றீங்க, 50 பாயிண்ட் ஏறிடுச்சு. உங்களுக்கு டெல்டாவை கால்குலேட் பண்ணி 25 பாயிண்ட் கொடுத்துட்டான். இப்ப இங்க இருந்து மார்க்கெட் இறங்கினா நம்ம வந்து வேற மாதிரி பார்க்கலாம். அப்ப இதை உடைச்சிட்டு அப்படியே மேல போறான்னு வச்சுக்கோங்க. அடுத்தது 2500 வரைக்கும் போறான் உடச்சு. நீங்க ஆனா பண்ணது 25,000 தான் பண்ணீங்க, இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. ஆனா இதையும் உடச்சிட்டு மேல போறான். இப்போ நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கொடுப்பான்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? ஒவ்வொரு 50 பாயிண்ட்டுக்கும் டெல்டா மாறிட்டே இருக்கும். முதல்ல ஞாபகம் வச்சுங்க. அப்ப டெல்டா மாறுமா மாறாதா? இப்ப இங்க 25,000க்கு நான் டெல்டா வந்து 0.5 வச்சிட்டேன். அப்போ 25,050க்கு ஒரு டெல்டா இருக்குமா, மாறுமா மாறாதா? மாறும் சார். மாறும்ல. அப்ப இதை உடைச்சிட்டு இப்போ ஏறும்போது இங்க இருந்து என்ன டெல்டாவோ அதான் நம்ம கால்குலேஷன் பண்ணணும். புரியுதா? யாருன்னா புரியலையா? ஏற ஏற டெல்டா விலவும் அதிகமா இருக்குமா சார்? ஆமா சார் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இங்க பாருங்க, நீங்க 150 பிரீமியம் பிரைஸ பை பண்றீங்க, 25,000 அடுத்த மணில எடுக்கிறீங்க, 50 பாயிண்ட் ஏறிட்டான். கால்குலேஷன் வந்து இந்த 0.5 கால்குலேஷன் பண்ணீங்க, 25 பாயிண்ட் கொடுத்துட்டான். ஆனா இன்னும் வந்து மேல போவான்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, 2500 வரைக்கும் போவான்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. ஆனா அதே டெல்டா வேல்யூ இன்னும் 25 கொடுக்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? இதே 25 100 ஏறினா கொடுக்க மாட்டான். இந்த இடத்துல ஒரு டெல்டா வேல்யூ இருக்கும். ஏன்னா 25,000க்கு ஒரு டெல்டா, 25,050க்கு ஒரு டெல்டா. அப்ப அங்க இருந்து 50 பாயிண்ட் ஏறும்போது இன்னும் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் உங்களுக்கு. சொல்றது புரியுதா? அப்ப நம்ம வாங்குனது வந்து நமக்கு அது டீப் ஐடிஎம்மா மாறிடும் இல்லைங்களா சார்? வெரி குட். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? அவ்வளவுதான். புரியுது சார். இப்போ வந்து அது எப்படி கால்குலேஷன் பண்றது மட்டும் சொல்றேன் கேளுங்க. இப்போ 0.0.2 இப்போ 50 பாயிண்ட் ஏறிட்டானா இதுல கால்குலேட் பண்ணீங்க. அப்படியே இது எவ்வளவு வருது நீங்களே சொல்லுங்க. 0.0.2 சார் 0.002 சார் இல்ல 0.0. 0.0.2 நீங்க ஒரு வாட்டி பாத்துக்கலாம். டெல்டா 0.002 சாரி 0 வரும். ஓகேவா? இது இந்த மாதிரிதான் வரும் காமா. நான் உங்களுக்கு அந்த இது சும்மா எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஓகேவா? $0.002. அப்போ 0.01. இப்ப என்ன பண்ணனா அதோட டெல்டாவை 0.5 ஓல்ட் டெல்டா இதுதான் பிளஸ் 0.01. அப்போ 0.51. கரெக்டா? எஸ் சார். அப்போ இது வந்து நியூ டெல்டா வந்து 25,050 ஓட டெல்டா வந்து 0.51. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே சார். சொல்லுங்க சார். யாருன்னா புரியலன்னா கேளுங்க.
ஸோ 50 2000 சாரி 25,000 50 தாண்டுதுன்னா அதுக்கப்புறம் கால்குலேஷன் வந்து 0.51 அப்படிதான் நமக்கு. எஸ் மேம், எஸ் மேம். ஓகே. காமா வேல்யூ எவ்வளவோ அதுக்கு ஆட் ஆகினே போயிடுமா சார்? ஆமா சார், ஆமா ஆமா. இப்போ காமா இது பார்த்துட்டீங்க, ஒவ்வொன்றுக்கும் நான் சொல்லணும், இது இப்போ இந்த மணி டீப் இந்த மாதிரிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. இது ஒண்ணு சொன்னா நீங்களே புரிஞ்சுப்பீங்கல்ல. ஓகே சார். சார் இந்த காமா வேல்யூ வந்து நம்ம அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்த்துட்டு தானே சார் கால்குலேட் பண்ண முடியும்? என்னம்மா? இல்ல இந்த டிஃபால்ட்டா அந்த 0.51 நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல சார்? அப்படி எடுத்துக்க முடியாது. அங்கங்க என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெல்டா இருக்கும், காமாவும் ஒவ்வொன்றுக்கும் மாறி வரும். நான் எக்ஸாம்பிள் மட்டும் தான் இங்க எழுதுறேன் உங்களுக்கு. ஓகே. அப்ப அந்த புது டெல்டா கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த மெத்தட் வந்து செய்யறோம். எஸ். ஓகே சார், தேங்க்யூ. இதுவும் நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கும் யூஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு 50-50 தான் வச்சுக்குவோம். இது ஏன்னா அந்த டைம்ல நீங்க போய் பார்த்து இதெல்லாம் பண்றதுக்குள்ள ஒரு மூமெண்ட் கொடுத்துருவான். இது எந்த டைம்ல எப்படி பார்க்கணுன்றதை நான் சொல்றேன். சொல்லுங்க மேடம். சார் இப்ப நம்ம டெல்டாவுக்கு கால் சைடுக்கு இவ்வளவு பாயிண்ட் இருக்குன்னு புட் சைடுக்கு இவ்வளவு பாயிண்ட் இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்க சார், அதே மாதிரி காமாவுக்கும் இருக்கா? என்னது காமா? காமா வந்து டெல்டா தான் மாறும். காமாக்கு பாயிண்ட் இல்ல. இப்ப காமா வந்து டெல்டா, இன்னொரு டெல்டா மாறுறதுதான் காமா. டெல்டா மாறதுக்கு மட்டும் தான் காமா கால்குலேஷன் பண்ணோம். டெல்டா வந்து இப்ப உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட் கொடுக்குன்றது அதுக்கப்புறம் சொல்லும். மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகி எழுதுறீங்களா? புரியுதா? ஹலோ சார், 2500 போனா 0.51 டெல்டா. ஆமா, 0.051. 2500 போனா. எஸ் எஸ். 25,050க்கு இந்த டெல்டா, 25,000க்கு இந்த டெல்டா, 25,050க்கு இந்த டெல்டா. அப்ப இதுல இருந்து நம்ம 50 பாயிண்ட் போனா எவ்வளவுன்றத கால்குலேஷன் பண்ணிக்கணும். ஓகே, இன்டு 50 போட்டுக்கலாம். நான் எல்லாம் எழுதுறது எல்லாமே சும்மா எக்ஸாம்பிள் தான் மேடம். இதெல்லாம் மாறும். ஓகேவா? உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி எழுதுறேன், வேற ஒண்ணும் இல்லை. சரி, ஓகே. இப்போ நம்ம தீட்டாக்கு போயிடுவோமா? சார் அப்ப காமா எப்படி டெல்டா calculation? மாதிரி காமா வேரியபிள் தானே சார்? ஆமா, கண்டிப்பா வேரியபிள் தான். இது நாங்க எழுதுறது எல்லாமே பிரீமியம் பிரைஸ்ல இருந்து எல்லாமே சும்மா ஒரு கால்குலேஷனுக்காக எழுதுறது. நீங்க அங்க பாத்தீங்கன்னா வேற வேற இருக்கும். சரியா? இந்த எக்ஸ்பைரியில வந்து இந்த காமா பிளாஸ்ட் ஆகுது அடிக்கடி இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா சார்? ஆமா ஆமா ஆமா. அது எப்படி அது இதாகிறது? சொல்றேன். தீட்டாக்கு போயிடுவோமா? தீட்டானா டைம் டு எக்ஸ்பைரி. உங்களுக்கு ஞாபகம் வச்சிருங்க, டைம் டு எக்ஸ்பைரி. இப்போ நீங்க வீக்லி எக்ஸ்பைரி எடுக்கிறனா எத்தனை நாள் வேலிடிட்டி ஒரு பிரீமியம் பிரைஸ் உங்களுக்கு? சொல்லும்பா. 5 நாள். 5 நாள். நம்ம சொல்றது 7 நாள் சொல்லுவோம், ஆனா 5 நாள் தான் ட்ரேட் ஆகும். சரியா? மந்த்லினா 4 வாரம், 3 மந்த்னா 3 மாசம். ஓகேவா? இப்போ எது உங்களுக்கு லாங்கர் டைம் பீரியட்? இது மந்த்லி தான். 3 மந்த் மேடம். 3 மந்த் தான் லாங்கர் டைம் பீரியட். அப்போ ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீமியம் டிகே ஷார்ட்டா உங்களுக்கு கரைஞ்சிரும். லாங்கர் டைம் ஃப்ரேம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கா கரையும். சார் அது என்ன கரையுதுன்னா அப்படின்னா, இப்போ ஒரு பிரீமியம் பிரைஸுக்கும் 1/1 தினமும், அதாவது இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு ஒவ்வொரு தீட்டா பிரைஸ் கொடுத்துருவோம். இப்போ எக்ஸாம்பிள் எல்லாமே நான் இப்போ எழுதுறது எல்லாமே எக்ஸாம்பிள் தான். 150 பிரீமியம் பிரைஸ், இது வீக்லி. இப்போ மந்த்லி எடுக்குவீங்க சேம் ஸ்ட்ரைக்ல. ஓகேவா? ஸ்ட்ரைக்கே சேம். இது
ஒரு 200 ரூபாய் இருக்கு. 3 மந்த். இது பிரைஸும் நான் சும்மா எக்ஸாம்பிள் தான் எழுதுறேன். ஒரு 300 ரூபாய் இருக்கு. இப்போ இதுக்கு 7 நாள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் தீட்டா ஒரு 10 ரூபாய், 2வது நாள் தீட்டா ஒரு 15 ரூபாய், 3வது நாள் தீட்டா 30 ரூபாய். இதுவும் நான் எக்ஸாம்பிள் தான் எழுதுறேன். ஓகேவா? எவ்வளவு வேணா இருக்கலாம். ஓகே. 4வது நாள் தீட்டா ஒரு 35 ரூபாய், 5வது நாள் தீட்டா ஒரு 70 ரூபாய். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான் எழுதுறேன். நீங்க இது 70 ரூபாய் இருக்குமா சார் அப்படிலாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் உள்ள எக்ஸாம்பிள் தான். ஆனா தீட்டான்றது கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? டெய்லி இந்த பிரீமியம் பிரைஸ் இவ்வளவு தூரம் கரைஞ்சே ஆகும். அது வாட்டவர் மேல ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி இவ்வளவு பிரைஸ் இன்னைக்கு கரையும். அத முன்னாடியே நம்மளுக்கு சொல்லிடும். புரியுதா? இப்ப கிட்ட வர அதிகமா கரைஞ்சிட்டே போகுமா சார்? நாட்கள் போக போக அதிகமா கரையும். அதிகன்றதால இப்படி போட்டிருக்கேன். அது எவ்வளவுன்றது நம்மளுக்கு டெய்லி தெரிஞ்சிடும். இன்னும் நம்ம எக்ஸ்பைரி டே வரும்போது ஃபுல்லாவே 0 ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்ப நீங்க இது எடுக்கிறேன். இதுனா வந்து என்ன மேடம்? இது டே பை டே வந்து ஏறலாம் அல்லது இறங்கலாம். இறங்கதான் செய்யும். அதாவது பிரீமியம் பிரைஸ் கரையதான் செய்யுமே தவிர ஏறாது. ஓகே சார். ஓகே. நான் எங்க பார்க்கணும்னு சொல்றேன். இப்ப இதுல வந்தீங்கன்னா இப்ப 5, 8, 10, ஒரு 15. அப்போ இதுலயும் கரையும், இதை விட இது கம்மியா கரையும். இது 5, இது வந்து ஒரு 7, 9, 12. புரியுதுங்களா? லாங்கர் டைம் பிரீமியம் பார்த்தீங்கன்னா உங்க பிரீமியம் கொஞ்சம் ஷார்ட்டா கரையும். ஷார்ட்டர் டைம் பிரீமியம் பார்த்தீங்கன்னா உங்க பிரீமியம் ரொம்ப சீக்கிரமா கரைஞ்சிடும். புரியுதா? இது புரிஞ்சுதுன்னா நான் இப்போ வந்து அந்த அர்த்தமல்ல எப்படி என்ன ஆகுன்றத பிளே ஆகுன்றத சொல்றேன். புரிஞ்சுது. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் சார், புரிஞ்சுது. இப்ப இந்த தீட்டா எங்க பார்க்கணுன்றத தீட்டா நம்ம அதே தான் அங்கதான் பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல. இங்க பாருங்க தீட்டா. ஒவ்வொரு இதுக்கும் தீட்டா கொடுத்துருவோம். அதுக்கு கொடுத்துருவான் பாருங்க. இதெல்லாம் தீட்டா. இந்த ஸ்ட்ரைக் பிரைஸுக்கு இன்னைக்கு இவ்வளவு கரையும். ஆனா அது எப்படி கரையும் சார்? உடனே நம்ம பார்க்கணும். அது நம்ம கரையிறதே கண்ணுக்கு தெரியாத கரையும். எப்படி கரையுன்றதை இப்ப சொல்றோம். இது பார்த்துட்டீங்களா? இது புரியுதா? ஒரு டவுட் சார். டேட்டா கரையனால என்ன சார் வரும்? அந்த சார்ட் ஒரு நிமிஷம் காமிங்க சார். டேபிள் என்ன சார்? அந்த டேபிள் ஓபன் சாரி அனாலிசிஸ் இது கிரீக்கோட டேபிள் சென்சிபிள் காமிக்க சொல்றாரு சார். சென்சிபிள் காட்டவா? பாருங்க சார். எக்ஸாம்பிள் இப்போ 24,200ல வந்துட்டு தீட்டா வேல்யூ 15 இருக்கு. சாரி 14 இருக்குது. 14. சப்போஸ் நீங்க மார்னிங் ஓபன் பண்றப்ப 24,200ல இருக்கிறது, ஈவினிங் முடியறப்ப அதே 24,000. ஈவினிங் முடியறப்பன்னு சொல்ல முடியாது. முடியறதுக்குள்ள எப்ப வேணா இந்த பிரீமியம் பிரைஸ் கரையலாம். ஆனா முடியறதுக்குள்ள கரைஞ்சிடணும் கண்டிப்பா. அது எப்படி ஒருவேளை என்ன பண்ணா ஆரம்பிச்சோடனே ஒரு 900ல இந்த பிரீமியம் பிரைஸ் இப்ப எவ்வளவு இருக்கு? 800 இருக்குதா? ஒரு 1000 ரூபாய்ல போயிருக்கலாம். அப்பெல்லாம் கரையாது. திருப்பியும் வந்து ஒரு 850 அப்ப கரையுமா? 2 ரூபாய் கரைஞ்சிருக்கலாம். புரியுதுங்களா? ஃபுல்லாவே கரையும். ஆனா எப்போ ஃபுல்லா கரையுறது நமக்கு தெரியாது. ஒரே இடத்துல ட்ரேட் ஆகும்போது உடனே கரையலாம், இல்ல கொஞ்சம் கொஞ்சமா கரையலாம். 3:30 மணிக்குள்ள எப்போ வேணா கரையலாம். புரியுதா? 14 தான் குறையாது. சார் இன்னைக்கு 14 ரூபா கரைஞ்சிடும். நாளைக்கு வேற காட்டுமா சார்? அதுல ஆமா, நாளைக்கு வேற காட்டும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே சார். ஆப்ஷன்ல இவ்வளவு ரிஸ்க் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கரெக்டா பண்ணோம்னா ஒரே வழி ஸ்கேல்பிங் மட்டும்தான். மார்க்கெட் ரொம்ப நேரம் ஒரு இடத்துல ட்ரேட் ஆகலான்னு சொல்லிட்டு நீங்க போட்டு வெயிட் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மாறும். அது உங்களுக்கு புரியவும் புரியாது. கஷ்டப்படுவீங்கன்னா நம்ம கரெக்டா தான் பண்றோம், நம்ம பண்ணா மட்டும் எப்படி வந்து பிரீமியம் பிரைஸ் மேல ஏற மாட்டேன்னு யோசிப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அவ்வளவு தூரம் மேல ஏறாது. ஸ்கேல்பிங் மீன்ஸ் சின்ன சின்ன லெவல்ஸ் நீங்க எக்ஸிட் பண்ணிட்டு அகைன் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா நாளும் மார்க்கெட் ஒரே நேர்கோட்டுல மேல போவாது, இறங்கி தான் ஏறும். அப்ப நீங்க சின்ன ஒரு 20 பாயிண்ட் 15 பாயிண்ட் 30 பாயிண்ட் புக் பண்ணி அகைன் ட்ரேட் எடுத்துக்கலாம்.
தப்பு கிடையாது. அதுலலாம் ஒரு 3 ட்ரேட் எடுத்தீங்கன்னா 30 பாயிண்ட் புக் பண்ணீங்கன்னா அதுல க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கு மேல இப்ப பண்ணக்கூடாது. ஆனா சார் அதுல இந்த எல்லாம் ரிஸ்க் டெல்டாலாம் வேண்டாம்னா கிடையாது சார். பெட்டர் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல பண்றது பெட்டரா சார்? ஒரே ஒரு லாட் மட்டும் எடுத்துட்டு. வெரி பெஸ்ட். ஓகே சார். சார் ஸ்கேல்பிங்லாம் பண்ணும்போது அந்த டெல்டா பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்லையா சார்? அதெல்லாம் கவலை பண்ண சொல்றா. டெல்டா பத்தி கவலைப்பட தேவையே இல்லை. ஓகே. நீங்க பை பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாதான் நீங்க இந்த டெல்டாவோ இந்த தீட்டாக்கோ இது காமாக்கு இதுக்கெல்லாம் யோசிக்குமே தவிர ஸ்கேல் பண்றோம்னா அது தேவையில்லை. ஓகே ஓகே சார். சார் ஸ்கால்பிங் எப்படி ப்ராப்பரா இதுன்னு சொல்லி ஒரு நாள் எடுங்க சார் ப்ளீஸ். நீங்க எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹவு டு கண்ட்ரோல் எமோஷன்ஸ், பேஷன்ஸ் இதை வந்து கிளாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அது அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே சார், தேங்க்யூ சார். பள்ளி எக்ஸ்பைரி எடுக்குது. அது நாகராஜன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப ட்ரெண்ட கண்டுபிடிக்கணும். கான்செப்ட் தான் போகும். இப்போ நம்ம அடுத்த மணிக்கு வருவோம். இப்பதான் நீங்க கவனமா கவனிக்கணும். ஓகே 24,000 சாரி 25,000 வந்து அடுத்த மணி ட்ரேட் ஆயிடுச்சு. ஓகே இதை நீங்க அடுத்த மணில நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க. 25,050 50 பாயிண்ட் தான். இப்போ இங்க ஏறும் போது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடுறோம். நீங்க இதோட பிரீமியம் பிரைஸ் 150. இப்போ இதோட தீட்டா மத்தெல்லாம் தேவை. நம்ம தீட்டா மட்டும் எவ்வளவு பார்த்துப்போம். தீட்டா வந்து இன்னைக்கு வந்து ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. நான் சும்மா தான் சொல்றேன். இது கொஞ்சம் அதிகமா கூட இருக்கலாம். எல்லாமே வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் தான். தீட்டா வந்து 10 பாயிண்ட். இப்போ 9:15 இங்க மார்க்கெட் ஓபன் ஆகுது. ஓபன் ஆகி நீங்க பை பண்ணிட்டீங்க. டெல்டா டெல்டா 0.5. இப்ப எவ்வளவு பாயிண்ட் கிடைக்கும் நம்மளுக்கு? 25 பாயிண்ட் கிடைக்குமா? 50 பாயிண்ட் ஏறினா 25 பாயிண்ட் கிடைக்குமா? ஆனா இதுல தீட்டா வந்து 10 இருக்கு. ஓகேவா? அதே ஞாபகம் வச்சுங்க. இப்போ மார்க்கெட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப ஸ்லோவா இப்படி ட்ரேட் ஆகி ரொம்ப நேரம் அது ஒரு 1 hour 1.5 hours இங்கேயே ட்ரேட் ஆகுது. சைடு வைஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஆனா போறான் அந்த லெவலுக்கு. இல்ல சின்ன சின்ன கேண்டில் போட்டு இப்படியே போடுறான்னு வச்சுக்கோங்க. இங்க போய் ரீச் ஆயிட்டோம். இப்போ இங்க உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார் கம்மியா இருக்கு சார். டைம் டிகே ரொம்ப டைம் டிகே ஆயிடுச்சா? டைம் டிகே ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியுது. அப்போ தீட்டா இந்த லெவல்லே கரைஞ்சி 15 பாயிண்ட் தான் கிடைக்கும். புரியுதா சார்? நான் வச்ச டார்கெட் போயிடுச்சு. டெல்டா இவ்வளவு சொன்னீங்க. ஆனா அங்க போயிடுச்சு எனக்கு 15 தான் கிடைச்சதுன்னா இந்த -10 இந்த டைம் டிகேல கரைஞ்சிச்சு. புரிஞ்சுச்சா? எஸ் சார். அதெல்லாம் புரியல. அதெல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். இப்போ இந்த மணில எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் தான் சார் இருக்கு. அப்படி இருந்தா அது வந்து கரைஞ்சிருமா? டைம் டிகே ஆகும். ஆமா ஆமா மேடம். டைம் எவ்வளவு நேரம் டைம் எடுத்தாலும் அவ்வளவும் கரைஞ்சிடும். இப்ப நான் சொன்னது இங்க இருந்து 10 ரூபா கரையணும்னு சொன்னேன். 10 ரூபா கரையலாம் இல்ல 5 ரூபா அது கரையலாம். அட்லீஸ்ட் 5 ரூபாவது ஒரு சின்ன ஒரு 5 ரூபா 4 ரூபா இல்ல 6 ரூபாய் எவ்வளவு வேணா கரையலாம். உங்க எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். 10 ரூபா கரைஞ்சி ஃபுல்லாவே கரைஞ்சிச்சுன்னு திரும்பவும் கீழே வரும்போது கூட இன்னும் கூட கரையலாம். ஓகேவா? 10 ரூபா கரையலன்னா இன்னும் கீழே வரும்போது இன்னும் கூட கரையலாம். ஆனா ஆக மொத்தத்துல 10 ரூபா கரைஞ்சது 330 எப்ப வேணா கரைஞ்சு போகும். அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சரி இப்போ நீங்க அப்படியே அவுட் ஆஃப் த மணி எடுக்கிறீங்க. பிரீமியம் பிரைஸ் வந்து ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். இப்ப டெல்டா வந்து 0.5 கொடுக்கும். ஆனா தீட்டா வந்து 10 ரூபா கரைச்சிருமா சார் அது? ஆமா. ஸ்பீடா மார்க்கெட் ஏறிச்சுன்னா உங்க பாயிண்ட் ஓகே 50 பாயிண்ட் வந்துடும். அவ்வளவு சீக்கிரம் தீட்டா கரையாது. ஏன்னா டைம் டிகே எடுக்கதான் தீட்டா கரையுமே தவிர டைம் லேட்டானா தீட்டா கரையாது. ஓகே. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோவா காட்டுறேன். ஸ்பீடா காட்டினா இப்போ ஸ்லோவா காட்டுறேன். சரியா? ரெண்டுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சார் அது ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு டைமிங்ன்றது கிடையாதா சார்? அப்படின்றது டைமிங் எந்த டைம்னா சொல்ல இப்போ 1/2 an hourல ட்ரேட் ஆகும்போது எக்ஸ்பைரி டே கிட்ட வரும்போது 1/2 an hourலயே 10 ரூபா கரைஞ்சிரும். எக்ஸ்பைரி டே கொஞ்சம் லைட்டா இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு 2 hours 3 hours 4 hours வாட் எவர் எந்த டைம்னு எடுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு இவ்வளவு இப்ப நீங்க ஒரு இது எடுக்கும் போது
இந்த பிரைஸ் இவ்வளவுதான். இப்போ 25 பாயிண்ட் வச்சா உங்களோட டார்கெட் 15 பாயிண்ட். அப்படி மைண்ட்ல வச்சுங்க. 25 உடனே போனா ஓகே தான், இல்ல 15 பாயிண்ட்ல புக் பண்ணிட்டு வரும். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? நீங்க போயிட்டு எனக்கு 25 கொடுப்பான் 30 கொடுப்பான் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா வேஸ்ட், டைம் தான் வேஸ்ட். இது வந்து அர்த்த மணின்னு வச்சுங்க. நம்ம அர்த்த மணில அர்த்த மணில அவுட் ஆஃப் த மணி 25,000. பை பண்ணாம அப்ப செல் பண்ணி விட்டா ஆமா, அவங்களுக்கு பிரீமியம் டிக்கவே கிடையாது. தாராளமா எவ்வளவு நேரம் வேணா வெயிட் பண்ணலாம். நீங்க செல்லிங்ல பிரீமியம் டிக்கவே இல்லை. ஆனா நீங்க ஒரு செல்லிங் பண்றதுக்கு 1.5 லட்ச ரூபா கேட்பானே, அது ஓகேன்னா தாராளமா பண்ணலாம். செல்லிங்ல மட்டும் நீங்க மார்க்கெட்டை கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றீங்கன்னா கூலா போட்டு கூலா உட்காரலாம். அதுக்கு பண்றது ஃபியூச்சர்லயும் பண்ணிட்டு போகலாம். நீங்க தாராளமா பையிங் பண்ணீங்கன்னா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப கஷ்டம். இங்க பேஷன்ஸ், எமோஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப ஆசமும் படக்கூடாது, பயப்படவும் கூடாது. இது ரெண்டுமே இருந்தா ஆப்ஷன்ல கஷ்டம். ஆப்ஷன் பையிங்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ஜூன்ல இருந்துட்டு ஃபியூச்சர்ல ஒரே ஒரு லாட்ல ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன் சார். நான் பண்ண போறேன், அதனால தான் உங்களை கேட்டேன். நான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி, இப்ப செல்லிங் பண்ணும்போது மார்க்கெட் ஆப்போசிட்ல திரும்புறதுக்கான அந்த வாய்ப்பு அதை எப்படி சார் கண்டுபிடிக்கும்? அப்பா எடுத்தீங்கன்னா பெரிய மைனஸ் சார். இப்போ வந்து ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு பிரீமியம் பிரைஸ் ஒரு 400 ரூபாய் எடுக்கிறீங்கன்னு வச்சு, செல்லிங் பண்ணும்போது 400 கூட வேணாம், எக்ஸாம்பிள் 100 ரூபாய் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க. மார்க்கெட் மேல ஏறிச்சுன்னா உங்களுக்கு வந்து செம்ம லாஸ் ஆகும். கீழே இருந்துச்சுன்னா 100 பாயிண்ட் தான் ப்ராஃபிட். மேல ஏற ஏற 100 ரூபாய் பிரைஸ் எவ்வளவுனா ஏறலாம். உங்களுக்கு 0 ஆனாதான் வந்து ப்ராஃபிட். அப்ப 100 ரூபாய்க்கு மேல பாயிண்ட் கிடைக்காது. நீங்க எவ்வளவு செல் பண்றீங்களோ அதான் உங்க பாயிண்ட் அப்படின்னு வச்சுங்க. இப்போ 300 ரூபாய் நீங்க வந்து செல் பண்றீங்கன்னா 300 பாயிண்ட் உங்க ப்ராஃபிட். அவ்வளவுதான். அதுல அதுக்குள்ள போலாம். அது இறங்கும் போது 200 வரைக்கும் இறங்கலாம், இல்ல 100 வரைக்கும் இறங்கலாம், இல்ல 150 இறங்கலாம். ஆனா உங்களுக்கு கடைசி ப்ராஃபிட் 300 ரூபா தான். அதுக்கு மேல பிக்சடு. ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்தவரை பிக்சட் இவ்வளவுதான் அதிகபட்சம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா ஆப்ஷன் பையிங்கை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது, எவ்வளவு வேணா போகலாம். அது ஞாபகம் வச்சுங்க. ஆனா ஆப்ஷன் செல்லிங்ல தப்பா பண்ணீங்கன்னா லாஸ் அன்லிமிட்டெட். ஞாபகம் வச்சுங்க. சரி, இப்போ நீங்க வந்து எக்ஸ்பைரி டைம்ல நம்ம செல்லிங் வந்து எக்ஸ்பைரி டைம்ல மட்டும் தாராளமா நீங்க ஆப்ஷன் செல்லிங் பண்ணீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் ஈஸியா புக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே சார், சொல்லுங்க. இல்லைங்க சார், ஆப்ஷன் வந்து செல்லிங் பண்றப்ப கான்ட்ராக்ட் முடிகிற டேல பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட்டா இருக்குமா சார்? கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா 100% ப்ராஃபிட் தான் வரும். கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா 0 எப்பயுமே மேக்ஸிமம் 0 பண்ணதான் பார்ப்போம். அது கால் ஆப்ஷனா இருந்தாலும் சரி, புட் ஆப்ஷனா இருந்தாலும் சரி, மார்க்கெட் மேல போய் கால் ஆப்ஷன் 0 எல்லாம் பண்ண மாட்டான், அப்படிலாம் கிடையாது. கால் ஆப்ஷன் பிரீமியம் பிரைஸ் மார்க்கெட் மேல போனாலும் 0 ஆகும். அது எந்த மாதிரி பிரீமியம் பிரைஸ்னா அவுட் ஆஃப் த மணி 0 ஆயிடும். ஓகே ஓகே சார், அது எந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் சார்? அதெல்லாம் சொல்லி கொடுப்பீங்களா சார்? எல்லாம் சொல்லி கொடுப்போம் சார். இப்போ இது ஹீரோ டு ஹீரோ சொல்லும் போது உங்களுக்கு இதெல்லாம் புரியும். ஒரு எக்ஸ்பைரி டேல எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே சார். எந்த மாதிரி பிரீமியம் பிரைஸ் பை பண்ணணும், எந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லும் போது அதெல்லாம் புரியும். ஓகேவா? இப்போ நிஃப்டி ட்ரேடிங் அட் 25,000 25,050 எடுக்கு. சார் ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க. இப்போ இந்த காமா தீட்டா இந்த வேல்யூ எல்லாமே இந்த மணி இல்லைன்னா டீப் இந்த மணிக்கு எடுக்கும்போது இதை பத்தி பெருசா நம்ம ஒரி பண்ண தேவையில்லை இல்லைங்க சார்? ஒரி பண்ணவே தேவையில்லை. சரிங்க சார். ஆனா எப்போ ஒரி பண்ணணும்னா மார்க்கெட் சைடு வேஸ்ல இருக்கும்போது நீங்க எதுல எடுத்தாலும் ஒரி பண்ணணும். ஓகே, மார்க்கெட்ல சைடு வேஸ்ல ஒரே இடத்துல ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல ட்ரேட் ஆகக்கூடாது. ஆச்சுன்னா உங்க பிரீமியம் பிரைஸ் 0 அப்படின்னு வச்சுங்க. இப்போ இதோட தீட்டா வந்து 25 வச்சுப்போம் அவுட் ஆஃப் த மணிக்கு. இது வந்து 0.3. சரி, ஓகே. இப்ப இதே மாதிரி மார்க்கெட்டு இதே மாதிரி சஸ்டன் ஆயிட்டு மேல ஏறுது. இப்ப என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. 50 பாயிண்ட் போயிட்டான்.
ஆனா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு போயிட்டான், உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா லாஸ் கிடைக்குமா? சார் 25 பாயிண்ட் கிடைக்கிற இடத்துல 10 பாயிண்ட் தான் சார் கிடைக்கும். இல்ல இது நம்மளுக்கு கிடைக்க போறதே 15 பாயிண்ட், அதுல 25 பாயிண்ட் மைனஸ் இருக்குது. மைனஸ் 10 பாயிண்ட்ல இருப்பீங்க. ஓகே சார். 90 பாயிண்ட் இருக்கும் சார். புரியுதா? அங்க போகும்போது என்னவா இருக்கும், உங்க பிரீமியம் பிரைஸ் 90 இருக்கும். இததான் சொல்றேன் நானு, தீட்டாவை பார்க்கணும், அவுட் ஆஃப் த மணில போக கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். ஓடிஎம்ல கம்மி பிரைஸ்ல வாங்கினா அப்ப அது நல்ல மூவ்மெண்ட் இருந்தாதான் அது நமக்கு ப்ராஃபிட், இல்லன்னா கண்டிப்பா நம்ம மொத்தத்துக்கு அரைச்சிருவாங்க. இல்லன்னா கண்டிப்பா காலி தான். எழுதிங்க. சார் அப்ப நம்ம ஓடிஎம் எடுக்கணும்னா அந்த தீட்டாவோட வேல்யூ இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? அது 0 to 0 மட்டும் தான் மேடம். அது மத்தபடி என்ன கேட்டா ஓடிஎம்ல எடுக்கவே கூடாது. இந்த மணியும் டீப் இந்த மணியும் பெஸ்ட். எஸ் பெஸ்ட். ஓகே சார். இப்ப அப்படி இது எழுதிட்டீங்களா? அப்படியே வந்து இப்ப டிபி இந்த மணி போவோம். நம்ம டிபி இந்த மணியோட பிரீமியம் பிரைஸ் வந்து ஒரு 200 வச்சுக்கோ. தீட்டா வந்து ஒரு 5 ரூபா. இது வந்து 0.99. இப்ப எவ்வளவு வரும் சொல்லுங்க? இப்ப 49.50 49.50 நான் சொன்னேன். கரெக்டா? அதானே வரும் 50 பாயிண்ட்ல. அப்போ அதுல இருந்து 5 பாயிண்ட் மைனஸ் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு 45 பாயிண்ட் ஈஸியா கிடைச்சிடும். 44 பாயிண்ட் ஈஸியா கிடைக்கும். கரெக்டா? அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண சொல்றது. வேற என்ன ரீசனும் கிடையாது. பண்றதே பண்றீங்க. கொஞ்சம் காசு அதிகமா அதை பத்தி யோசிச்சீங்கன்னா இந்த கஷ்டத்தெல்லாம் வந்து நீங்க ஃபேஸ் பண்ண முடியாது. ஆப்ஷன் பண்ணனும்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேல வச்சிருக்கீங்க. ஆமா. நான் கண்டிப்பா நான் பண்ணனா டீப் இந்த மணி மட்டும் தான் பண்ணுவேன். இந்த மணி கூட பண்ண மாட்டேன். நீங்க நான் சஜஷன் பண்றது டீப் இந்த மணி. மார்க்கெட்டு மேல போவோம்னு ப்ரெடிக்ட் பண்ணி தானே நீங்க வந்து ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க. அது ஏன் மேல போவோம் தான் எடுக்கிறீங்க? அது ஏன் கரெக்டா நீங்க வந்து ஒரு டீப் இந்த மணில எடுக்க கூடாது? எனக்கு ஒரு கொஸ்டின். காசு கம்மியா இருக்கிறதுனால எடுக்கிறீங்களா? காசு கம்மியா இருந்து நீங்க 1 லாட் எடுத்து எமோஷன்ஸ் ஆகிறதும் 3 லாட் எடுத்து எமோஷன் ஆகுதும், காசு வந்து இதை போட்டு 1 லாட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. இப்ப டீப் இந்த மணில எடுக்கிறீங்க, அப்ப மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாலும் லாஸும் அதிகமா இருக்கும்ல சார்? அதிகமா அதுதான் சார், கரெக்டா தான் எடுக்கிறீங்க. நீங்க ப்ரெடிக்ட் பண்ண நீங்க தான் நம்ம தான் ஹேமருக்கு எவ்வளவு நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறேன். இப்ப என்ட்ரி எக்ஸிட் சொல்லும் போது நான் கரெக்டா சொல்லணும். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே டீப் இந்த மணில எடுக்கலாம். தப்பா எடுத்தீங்கன்னா தப்பா தான் போகும். சரி, இப்போ டீப் இந்த மணில எடுத்தா லாஸ் ஆகும்ன்றீங்கன்னா இப்ப டீப் இந்த மணிக்கே வரேன். இப்போ மார்க்கெட் மேல ஏறல, கீழே இறங்கிச்சு. ஓகே, இப்ப 200 ரூபா வந்து உங்களோட தீட்டா 5 ரூபா. இதுல எவ்வளவு வேணும்? 45 பாயிண்ட். இங்கிருந்து 50 பாயிண்ட் கறந்துச்சு. 25,000. ஓகே, கீழே வச்சோம். எல்லாம் 24 950. இப்போ 50 பாயிண்ட் கறந்துட்டா நீங்க எடுத்துறீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா இப்போ வந்து இந்த 50 பாயிண்ட் வந்து அதே 49.50 தானே இறங்கும் சார்? இதோட கொஸ்டின் உங்களுக்கு தானே சார்? சார் ஓகேவா? இப்ப இது எடுக்கிறீங்க, இது இறங்கிச்சு. இது கூட வந்து தீட்டாவும் அப்ளை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு 49.50 பிளஸ் வந்து இது ஒரு 5. அப்ப எவ்வளவு ஆச்சு நம்மளுக்கு? 54. 41.
54 வருது. அப்போ 44 ரூபா 4.5 மைனஸ் ஆகும். நீங்க இப்படிதான் நினைப்பீங்க. இப்போ நல்லா கேட்டுங்க. மார்க்கெட் டீப் இந்த மில்ல இறங்கும் போது இந்த தீட்டா அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு இறங்காது. டீப் இந்த மண்ல இறங்கும் போது பிரைஸ் இறங்கும் போது இந்த 5 ரூபா உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் இறங்காது. 5 ரூபா அவ்வளவு சீக்கிரம் கரையாது. ஈட்டா வேல்யூ அதிகமா இருக்கிறதுனால அங்க கரையாது சார். கரையாது. அவ்வளவு சீக்கிரம் கரையவே கரையாது. லேட்டா தான் கரையாது. ரொம்ப லேட் ஆகும். இதே நீங்க இந்த மணில எடுத்தீங்கன்னா தீட்டாவும் கரையும், உங்க பிரீமியம் பிரைஸ் 0வும் ஆயிடும். இப்ப நீங்க இதை வந்து 200 ரூபாய்க்கு எடுத்துறீங்க. 49 ரூபா இருந்தா 150 ரூபால இருந்து எப்போ வேணா மேல போலாம் சார் ஏறிச்சுன்னா. ஆனா இதே நீங்க ஒரு 70 ரூபாய் 80 ரூபாயில எடுத்திருந்தீங்கன்னா தீட்டா பிளஸ் வந்து பிரீமியம் பிரைஸும் கரையும் போது 0 ஆயிடுச்சு. இப்ப இங்க இருந்து மார்க்கெட் எவ்வளவு மேல ஏறினாலும் மேல ஏறாது. புரியுதுங்களா? புரியுது சார். இது போனதுதான். ஆனா இது மீண்டு வரும், இது மீண்டு வராது. டீப் இந்த மணி போட்டா மறுபடியும் நமக்கு அந்த பிரைஸ் இது வந்து கெயின் வந்துரும். ஆனா இதுல வராது. இது வராது சார். அப்ப நான் வந்து டீப் இந்த மணி எடுக்கும்போது தீட்டாவோட வேல்யூவை பார்த்துட்டு நம்ம அந்த பிரீமியம் செலக்ட் பண்ணிக்கலாமா சார்? தாராளமா பண்ணலாம். தப்பே அதை கிடையாது. பார்த்துட்டு நம்ம அப்போ 50 பாயிண்ட் எடுக்கிறோமா இல்ல 100 பாயிண்ட் உள்ளார எடுக்கிறோமா இல்ல ஒரு 200 பாயிண்ட் முன்னாடி வச்சு எடுக்கிறோமான்றத அந்த தீட்டா வேல்யூ பார்த்து நம்ம எடுக்கலாம் இல்லைங்களா? தாராளமா பார்த்து எடுக்கும். ஓகே. அப்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு டீப் இந்த மணிக்கு போகணும். உங்களுக்கு கரெக்டா இங்க இருந்து இவ்வளவு தூரம் ஏறும் நீங்க டீப் இந்த மணி தாராளமா பண்ணலாம். ஒண்ணும் இல்ல சார். இப்ப பாருங்க, எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹேமர் போட்டா, இப்ப இந்த விஷயம் நான் சொல்லி தரேன் பாருங்க. இந்த ஹேமர் போட்டா நீங்க ஹேமர் போட்டா அவனுடைய ஹேமர் போட்டா இப்ப இந்த பாக்ஸ் போடுவீங்களா? எல்லாரும் சொல்லுங்க. இப்ப அருண் வந்து இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுதா? என்ன பண்ணுவீங்க? மார்க்கெட் மேல இருக்கும்போது நீங்க வந்து எடுப்பீங்களா? ஆமா, ரீடெஸ்ட் பண்ணுவோம். எடுப்பீங்களா மாட்டீங்களா? எல்லாரும் எடுப்பீங்களா மாட்டீங்களா சொல்லுங்க. எடுப்போம் சார். எடுப்பீங்க. இப்போ எடுப்பீங்க கண்டிப்பா. ஏன்னா இது வந்து ரிஜெக்ஷன் பாக்ஸ், ஹேமரு. இந்த இடத்துல வந்து நீங்க பார்க்கும்போது பிரீமியம் பிரைஸ் எல்லாமே மேல ஏறுது. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஆனா இங்க இருந்து மேலதான் ஏறும் 100%. இங்க இருக்கும் ஏன்னா 100% ஏறும்ன்றத அசூரன்ஸ் கொடுக்க முடியுமா? முன்னாடி இருக்கிற ஸ்விங்கே பார்க்கணும் சார். ஏன்னா சார் முடியாதுங்க சார். அது கரெக்டா தெரியாது. நான் அசூரன்ஸ் கொடுப்பேன். இங்க இருந்து ஏறுமா ஏறாதோ முன்னாடியே பார்க்கலாம். இந்த விஷயம் சொன்னா போதும்ல உங்களுக்கு? போதும் சார். இது போதும்ல? இது நாளைக்கு இது வந்து நான் நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து முடிக்க நெக்ஸ்ட் வந்து என்ட்ரி எக்ஸிட் வரும்போது இதை நான் சொல்றேன். இது தெரிஞ்சாவே உங்களுக்கு போதும். அதாவது இங்க இருந்து ரொம்ப தூரம் போவானான்றத சொல்ல முடியாது. ஆனா இங்க இருந்து கண்டிப்பா ஏறுவான். அட்லீஸ்ட் ஒரு 25-30 பாயிண்டாவது பிடிக்கலாம். அது மட்டும் தெரிஞ்சா போதும். போட்டு விட்டு அழகா புக் பண்ணிட்டு வெளியே வந்து சரி சார். எதிர்பார்க்கலாம். நான் டே ஆஃப்டர் டுமாரோ மேடம். இப்ப இன்னும் நான் இன்னும் ரெண்டு இருக்கு. இது இன்னும் வேகா ரோ இது வந்து நாளைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அது கூட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டா நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீங்க செஷன் இதோட க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேவா? இது எடுத்த வரைக்கும் யாருன்னா புரியலையா? நம்ம இந்த பேட்சுக்கு யாருன்னா புரியாம இருந்தா சொல்லுங்க. எல்லாருக்கும் புரியுது இல்ல? ஏன்னா நான் ரொம்ப ஸ்லோவா தான் சொல்லி தருவேன். புரியுற அளவுக்கு திரும்ப திரும்ப நீங்க எத்தனை முறை கேட்டாலும் சொல்லி தரேன். ஆனா கொஸ்டின் கேட்கறதுக்கு யோசிக்கிறீங்க. குரூட பத்தி சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுங்க சார். ரொம்ப நேரமா அழைச்சிட்டு இருக்கான். என்னது க்ளோஸ் பண்ணதுக்கு முன்னாடி குரூட சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுங்க சார். குரூட புட் ஆப்ஷன் தான் சார். கால் ஆப்ஷன் இல்ல சார். அகைன் புட் ஆப்ஷன் தான். ஓகே சார். நான் புட்ல தான் இருக்கேன் நானு. அதுக்காக தான் கேக்குறேன். அகைன் புட் தான். ஓகே சார். இன்னைக்கு நம்ம கால் ஆப்ஷனுக்கு பார்த்த இது எல்லாமே சேம் தானே சார் புட் ஆப்ஷனுக்கு? ஆமா மேடம். அப்படியே சேம் ஆப்போசிட். ஓகே. பட் தீட்டா வேல்யூ எல்லாத்துலயுமே மைனஸ் தான். ஆமா, தீட்டா வேல்யூ எல்லாமே மைனஸ் தான். ஓகே. தேங்க் யூ கைஸ். செஷன் க்ளோஸ் பண்ணிருக்கேன். நாளைக்கு மீட் பண்ணி. தேங்க் யூ சார். குட் நைட். சார். தேங்க் யூ சார்.